இனிமொரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது இருதர போட்டி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபாக செஞ்சுரியின் ஆரம்பமாகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 1-1 என்ற அடிப்படையில் போட்டி தொடர் சமநிலையில் இருந்தது. ஆகவே இந்த மூன்றாவது போட்டியை பொறுத்தவரையில் 4 வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா அணி முதலில் தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆடிக்கொண்டிருந்த வேளையில் சஞ்சு சாம்சன் 0 ஆட்டம் இழந்து அடுத்தடுத்த போட்டிகளில் 2 போட்டிகளின் 0 ஆட்டம் இழந்து ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் பின்னதாக அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா இவர்களுடைய 2வது விக்கெட்டுக்காக பெறுமதி வாய்ந்த 52 பந்துகளில் 107 ஓட்டங்கள் விரைவாக ஒரு இனிப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதில் அபிஷேக் சர்மா 25 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 50 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். சூரியகுமார் யாதவ் 1, ஹார்திக் பாண்டியா 18, ரிங் சிங் 8 என தொடர்ந்தும் 3 விக்கெட்டுகள் விழ 12.5 பந்து வீச்சில் 132 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த வேளையில் ராமன்தீப் சிங் நேற்றைய தினத்தில் அறிமுகம் கண்டிருந்த அவர் தான் எதிர்கொண்ட முதலாவது பந்திலே 6 ஓட்டம் பெற்றுக் கொடுத்து 6 ஓட்டம் 1, 4 ஓட்டம் 1 இடங்களாக 15 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் இறுதி நேரத்தில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து வெளியேறிந்தார். அக்ஷர் பட்டேல் 1 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் திலக் வர்மா ஒரு முனையில் விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் நங்குரமிட்டு அதிரடி காட்டியிருந்தார். 56 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டங்கள் 7 இடங்களாக ஆட்டம் இழக்காத 107 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தில் வலு சேர்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 10.95 என்ற ஓட்ட சராசரியுடன் 6 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தென்னாப்பிரிக்க பந்துவீச்சு போலர் சிமிலனே மற்றும் மகராஜ் தலா 2 விக்கெட்டுகளையும் மார்க்கோ ஜான்சன் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தனர். ஆகவே 220 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரை ரியான் ரிக்கல்டன் 15 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 1 இடங்களாக 20 ஓட்டங்கள், ரீசன் ஹென்ரிக் 13 பந்துகள் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 21 ஓட்டங்கள், ஐடன் மார்க்கம் 18 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 29 ஓட்டங்கள் என விரைவாக ஓட்டங்களை பெற முயற்சி செய்த வேளையில் 8.5 பந்து வீச்சில் 68 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதன் பின்னதாக 4வது விக்கெட்டுக்காக டேவிட் மில்லர் மற்றும் ஹார்திக் ஆண்ட்ரிக் கிளாசன் ஆகிய இருவரும் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். 35 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இதில் டேவிட் மில்லர் 18 ஓட்டங்கள், ஆண்ட்ரிக் கிளாசன் 22 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 41 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக தனியாளாக நின்று வெற்றிக்கு போராடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கோ ஜான்சன் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காட்டியிருந்தார். அதிரடியான துடுப்பாட்டத்தை நேற்றைய தினத்தில் காட்டியிருந்தார் என்பது குறிப்பிட 17 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள் 5, 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 54 ஓட்டங்கள் பெற்றிருந்தபடி இறுதி நேரத்தில் ஆட்டம் இழக்க மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 208 ஓட்டங்களை மாத்திரமே தென்னாப்பிரிக்க அணியால் பெற முடிந்தது. அதன் காரணமாக 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று 3 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-1 என்ற அடிப்படையில் இந்த போட்டித் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய பந்துவீச்சாளர் ஹர்ஷீப் சிங் 4 ஓவர்களில் 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், வருண் சக்கரவர்த்தி ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தால் 2 விக்கெட்டுகளையும், ஹார்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த திலக் வர்மா என்ற போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுக் கொண்டார். மீண்டும் ஒரு விளையாடுகிறது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.